ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சப்போட்டாவோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்துலேயும் 3 சப்போட்டா மரம் இருக்குது. அதுதான் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். எப்படி பழம் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த சப்போட்டா பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த விட்டமின் ஏ, விட்டமின் இ, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, இதில் அதிகமாக நார்ச்சத்து இருக்குதுங்க. விட்டமின் ஏ நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க, கண் பார்வைக்கு. விட்டமின் இ நம்ம சருமம் பளபளப்பாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. கால்சியம் மூட்டு வலி அந்த மாதிரி வலிகளுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்குது. இரும்பு சத்து நமக்கு ரொம்ப முக்கியங்க. ரத்த சோகை வராமல் பாதுகாக்கிறதுக்கு, நமக்கு ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இதில் அதிகமாக இருக்குதுங்க. சொல்லிகிட்டே போகலாங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இப்போ அதிகமாக நிறையா பேர்த்துக்கு வருது. இதை டெய்லி ஒன்று எடுத்துட்டோம்னா நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனைங்கிறதே இருக்காதுங்க. மூல நோய்க்கும் இது நல்ல மருந்தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுங்க. நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தாலே நம்மளோட தோல் சுருக்கங்களெல்லாம் கம்மி பண்ணுங்க. நமக்கு தோல் சுருக்கம் வர்றதை தடுத்து நிறுத்துங்க. சீக்கிரமே ஒருத்தவங்களுக்கு ரொம்ப தோல் சுருங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்காதுங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டே வந்தோம்னா, இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு சீக்கிரமாக தோல் சுருங்கிறத கட்டுப்படுத்துங்க. இதில் ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. டெய்லி நம்ம இது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாங்க. இது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க மட்டும்தான் டெய்லி இதை எடுத்துக்கூடாது. இது அதிகமாக சுகர் இருக்கிறதுனால சுகர் ஜாஸ்தியாயிரும் சொல்லுவாங்க. அதனால் மற்றவங்க எல்லாருமே டெய்லி ஒன்று எடுத்துக்கலாங்க. இது நம்ம கிராமங்கள்லேயும் இது ஈஸியாக கிடைக்கக்கூடிய பழந்தாங்க. இதோட ரேட்டும் மற்ற பழங்களை கம்பேர் பண்ணும்போது இது ரேட்டும் கம்மி தானுங்க. அதனால் டெய்லி ஒன்று எடுத்துக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.